ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான முருங்கைக்காய் வச்சு தான் ஒரு பெரட்டல் பார்த்துருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த பெரட்டல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம முருங்கைக்காய் பெரட்டல் எவ்வளோ டேஸ்ட்டாகவும் எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் வந்திருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க, ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். அடுப்பில் கடாய் வச்சாச்சு, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ 2 சின்ன பல்லாரி கட் பண்ணி வச்சிருக்கோம், இதை உள்ள சேர்த்துடலாம். இதை வதங்குறதுக்கு கொஞ்சமா கல் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரணும். இப்போ இது இந்த அளவுக்கு வதங்கினோனையுமே தோல் உரிக்காத 2 பல்லு பூண்டு எடுத்து நச்சு போட்டுக்கலாம். 2 பல்லு பூண்டு நச்சு போட்டிருக்கோம். நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா வாசமா இருக்கும், வாய்வும் இல்லாம இருக்கும். அதுக்காக 2 பல்லு நச்சு போட்டிருக்கோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், இதையும் உள்ள சேர்க்கலாம். சேர்த்துட்டு நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா சிம்லயே வச்சு வதக்கிக்கீங்க, அப்பதான் நல்லா வதங்கி வரும் தக்காளி. இப்ப நல்லா வதங்கிருக்கு. இப்ப கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமா சோம்பு பொடி போட்டுக்கலாம். சோம்பு வாசனை பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கங்க. போட்டு இதையே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. இப்ப நல்லா 3 முருங்கைக்காய் வெட்டி வச்சிருக்கோம் இந்த சைஸ்ல. இப்போ இதையும் இது உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். நல்லா அடி பிடிக்காம நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இது நல்லா வேகிற அளவுக்கு நல்லா பெரட்டல் பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வெந்து வர அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. முருங்கைக்காய் வேகிறதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவுக்கு தண்ணி கரெக்டா இருக்கும். இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். முன்னாடி நம்ம வெங்காயத்துக்கு தான் உப்பு போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இது நல்லா கொதி வரட்டும். பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி மிதமான தீயில வச்சு வேக விடலாம். ஃபுல் ஃப்ளேம் வைக்காதீங்க, மிதமான தீயில இல்லைன்னா சிம்ல குறைச்சி வச்சு வேக விடுங்க. அப்பதான் நல்லா வெந்து வரும். மூடி போட்டு மூடிடலாம். மூடியாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அப்போ கொஞ்சம் இடையில கிளறி விட்டுக்குங்க. பாருங்க 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இடையில ஒரு தடவை கிளறி விட்டோம். ரொம்ப ரெடி எடுத்து பார்க்கலாம். நல்லா மூடி போட்டே வேக விடுங்க. அப்பதான் அந்த மசாலாலாம் நல்லா முருங்கைக்காக்குள்ள நல்லா இறங்கி நல்லா வெந்து வரும். இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிட்டு திறந்து பார்க்கலாம். பாருங்க நல்லா முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லையே வேகட்டும். இப்போ மூடி போடாம அப்படியே சிம்லையே வச்சிடலாம். இப்போ நீங்க சாதத்துல போட்டு சாப்பிட்றதுனாலும் இதே மாதிரி இந்த பதம் இருக்கையிலே எடுத்துக்கணும். சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பெரட்டல் பதத்துக்கு வரணும். இப்போ கிரேவி மாதிரி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வரட்டும். அது வரலாம். சிம்ல வச்சு வதக்கிக்குங்க. பாருங்க நம்ம முருங்கைக்காய் பெரட்டல் எவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிருக்குன்னு. இப்போ இந்த மாதிரி கருவேப்பிலைய
கிள்ளி போட்டு ஒரு பரட்டு விட்டு அப்படியே இறக்கி வச்சிடலாம். பாருங்க, நம்ம முருங்கைக்காலாம் நல்லா உடஞ்சி எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இறக்கி வச்சு நல்லா 1 ஹவர் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் உள்ள உப்பு உரப்பு சேர்றதுக்கு லேட் ஆகும். அதனால செஞ்சு வச்சுட்டு 1 ஹவர் கழிச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்க, நம்ம முருங்கைக்காய் பிரட்டல் எவ்வளோ சூப்பராக எப்படி ரெடி ஆயிருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.